சோசியல் மீடியால விஜய், த்ரிஷாவ பத்தி டபுள் மீனிங்ல பேசின உதயநிதியோட ஸ்பீச் தான் இன்னைக்கு யூடியூப்ல வைரலா போயிட்டு இருக்கு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இந்த டபுள் மீனிங்ல பேசின இந்த பேச்சு தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது எப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு உதயநிதி இப்படி பேசலாமா, இதனாலதான் டிஎம்கே ஆட்சிக்கே வரல இப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திபன் அவர்கள் த்ரிஷா பத்தி பேசினதுக்கு த்ரிஷா பதில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப உதயநிதி மறுபடியும் இப்படி பேசினது ரொம்ப பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு. இது கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி உதயநிதியை கைது வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல தமிழ்நாட்டுல பல முக்கிய தலைவர்களும் சினிமா பிரமுகர்களும் அவருடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இதுல குஷ்பு இவ்வளவு தரம் தாழ்ந்த செயலை உதயநிதி செய்வார்னு எதிர்பார்க்கல, மன்னிப்பு கேட்கிற தகுதி அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடகி சின்மயி அரசியல் மோதல்களுக்காக எந்த தப்புமே செய்யாத பெண்களை அட்டாக் செய்யறதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தணும்னு சின்மயி அவ்வளோ ஆதனத்தை குட்டியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் மாரிதாஸ் ஒருபடி மேல போய் விஜயோட முன்னாள் மனைவி சங்கீதாவை பத்தி அவங்க கட்சிக்காரங்களே அவ்வளவு அசிங்கமா அவதூறு பரப்புனப்ப வராத கோபம் இப்ப த்ரிஷாவை பத்தி பேசணும்னு விஜய்க்கு இவ்வளவு கோபம் வந்திருக்குது. உதயநிதியை கைது செய்யற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னா த்ரிஷாவோட முக்கியத்துவம் அவங்க ஆட்சியிலையும் கட்சியிலையும் எவ்வளவு இருக்குங்கிறத தான் காட்ட இந்த அரசு முயலுதுன்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. கடைசியா உதயநிதி ரிட்டர்ன் திரும்பினதுக்கு அப்புறம் அதே ஏர்போர்ட்ல நான் முதல்வர் மாதிரி ஓடுகானி விஜய் கிடையாது. 41 பேர் இறந்தப்ப விஜய் இதே ஏர்போர்ட்ல இருந்துட்டு தான் புறமுதுகு காட்டி ஓடினாரு. என்னால் அப்படி இருக்க முடியாது, இனிமேலும் நான் இதே மாதிரி தான் பேசுவேன், நான் எந்த இரட்டை அர்த்தங்களிலும் பேசல அப்படின்னு உதயநிதி ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்தவரை ஒரு ஊழலுக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். ஒரு இரட்டை மீனிங்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல்வாதிகளையும் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடணும். இதுல விஜயும் உள்ளடங்குவாருங்கிறது தான் என் கருத்து. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.